கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, சீராய் செய், சிறப்பாய் உயர். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:23. உலகத்தின் பாராட்டும் எஜமானின் அங்கீகாரமும். இந்த உலகத்தில் பாராட்டை விரும்பாதவர்கள் இருந்துவிட முடியுமா? சிறு வயதில் ஆசிரியரின் பாராட்டுக்காக காத்திருப்போம். இன்னும் வளரும் போது வேலையிடத்தில் மேலாளரின் பாராட்டுக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ எங்குகிறோம். குடும்பங்களில் இன்று உன் சமையல் நன்றா இருந்தது என்னும் அந்த பாராட்டுக்காக காத்திருக்கும் பெண்கள் அநேகர். இந்த மனித அங்கீகாரத்திற்காக எங்கள் மனநிலையை நம் அன்றாட வாழ்வில் நாம் சகிக்கும் பொதுவான அனுபவமாகவே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் எல்லா பாராட்டுகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய உண்மையான பாராட்டு நம் தேவனிடத்திலிருந்து வரும். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்ற அந்த வார்த்தைகளே மனிதர்களின் கைத்தட்டுதலுக்காக காத்திருந்த நாம் இன்று முதல் பரலோகத்தின் பாராட்டு சான்றிதழுக்காக காத்திருப்போம். சிறியதில் உண்மை, பெரியதின் ஆரம்பம். தேவன் நமக்கு நம்பி தந்திருக்கிறதான குடும்பமானாலும் வேலையானாலும் அதில் எவ்வளவு உண்மையோடும் உத்தமத்தோடும் செயல்படுகிறோம் என்பதை தேவனுடைய பாராட்டுக்கு காரணமாக அமையும். நம்முடைய நேர்மை, உண்மை இவைகளை நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். நம்முடைய அன்றாட வாழ்வில் சிறு சிறு காரியங்களில் எப்படி பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிறோமா? அதை பார்க்கிற எஜமானாகிய தேவனும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பதவி உயர்வை தருகிறார். நீங்கள் பெரிய காரியத்தை சாதித்தீர்கள் என்பதற்காக தேவன் உங்களை பாராட்டவில்லை. மாறாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்தில் நீங்கள் காட்டும் உத்தமத்தையே அவர் பாராட்டுகிறார். இப்படி உண்மையும் உத்தமமாய் நமக்கு அன்றாடம் கொடுக்கப்படும் பொறுப்புகளில் செயல்படுவோமானால் இந்த வேலையின் இறுதியில் ஒரு வெற்றிடத்தை அல்ல, மகிழ்ச்சியின் நிறைவை காண்பீர்கள். அதுவே தேவனிடத்திலிருந்து வரும் சந்தோஷம். சம்பளம் தராத சந்தோஷத்தை உன் உண்மை பெற்று தருமே. உண்மையாய் உழை, நேர்மையாய் நட, சோர்வில்லாமல் சேவை செய். எஜமான் பாராட்டும் மலையில் நானே. ஆமீன்.